رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னா. எம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? தஜ்ஜால் எந்த நகரத்திலிருந்து வெளியேறுவான்? இதுக்கான ஆன்சர் அஸ்பஹான். அல்லாஹ்விற்காக நாம் செய்யும் சிறு அமலை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒரு அமலுக்கு அதைவிட 10 மடங்கு கூலிகளை அவன் தருகின்றான். எந்த அளவு இக்லாஸுடன் சொல்கின்றோமோ கூலிகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்படி நாம் செய்யும் அமலுக்கு ஒரு பக்கம் நம் கணக்கில் நன்மைகள் எழுதப்படும். இந்த நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றும். இன்னொரு பக்கம் நாம் செய்த அமலின் காரணமாக நம்முடைய பெரிய கஷ்டத்தை நீக்கிவிடுவான். முக்கிய தேவையை நிறைவேற்றி தருவான். அதுபோல அல்லாஹ்விற்காக நாம் செய்யும் ஒவ்வொரு திக்ர்களும் இந்த உலகிலும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும், மறுமையிலும் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். சில திக்ர்கள் சொல்வதற்கு மிக எளிமையாக இருக்கும், ஆனால் அதை ஓதினால் லட்சக்கணக்கான நன்மைகளை அள்ளி தருவான். அது போன்ற திக்ர்களை நீ டெய்லி எடுத்து ஓதி வந்தால் நம் வாழ்க்கையில் கஷ்டம் கவலை எதுவும் இருக்காது. அப்படி உங்கள் அனைத்து சோதனைகளையும் நொடியில் நீக்கக்கூடிய ஒரு திக்ரை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு துவா சொல்லிவிட்டு எத்தனை முறை எப்போ ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதுன் ஸமதுன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதுன் ஸமதுன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதோட மீனிங் என்னென்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. அவன் தேவையற்றவன், அனைத்தும் அவன் பால் தேவையுடையவை. அவன் எவரையும் பெறவில்லை, அவனும் எவராலும் பெறப்படவில்லை. மேலும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த துவாவை 10 முறை ஓதினால் 20 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி தருகின்றான். 20 லட்சம் நன்மைகள் ஒரு 5 நிமிடத்தில் நமக்கு கிடைத்துவிடும். இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகின்றான் என்றால் இந்த துவாவில் அப்படி என்ன இருக்கு என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் தான் இந்த துவா ஆரம்பமாகிறது. இந்த ஒரு வார்த்தைக்கே அல்லாஹ் வானம் பூமி இதில் உள்ள அனைத்து செல்வங்களையும் தந்து விடுவான். இதன் கூட சூரா இஹ்லாஸ் இதில் உள்ள வசனங்களும் வந்துள்ளது. குர்ஆனின் 1/3 ஒரு பகுதி. இதை 3 முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வை பற்றி 4 வரிகளில் சொல்லக்கூடிய ஒரு சூறா இது. அல்லாஹ்விற்கு மிக பிடித்த சூறா. இப்படி சிறப்பான சக்தி வாய்ந்த வரிகள் இந்த துவாவில் வந்துள்ளது. அதனால்தான் இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு. இதை பொருளுணர்ந்து நம்பிக்கையுடன் ஓதினால்தான் இந்த நன்மைகள் கிடைக்கும். அதனால் மனதார இந்த துவாவை 10 முறை ஓதி அதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். எல்லா கஷ்டங்களும் தீரும். எப்போ வேணும்னாலும் ஓதலாம். ஓதி நல்லா துவா செய்யுங்க. இந்த ஒரு திக்ர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மறுமையில் சொர்க்கத்தின் வாசலை முதலில் தட்டுபவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.